ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இளவல பூஞ்சிரா அப்படின்ற மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைன் வந்து மலை மேலே உச்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றியுமே மனுஷங்களோட உடல் பாகங்களை தனித்தனியாக வெட்டி யாரோ ஒருத்தவங்க புதைச்சி வச்சுருக்காங்க. அது யார் அப்படின்றத அந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி வந்து நான் ரியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியா சினிமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு நாயை தான் காட்டுறாங்க. ஒரு மஞ்சள் கலர் கவரை அந்த நாயை எடுத்துகிட்டு போகுது. அங்கே பார்த்தா மனுஷனோட பாதம் வந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இளவல பூஞ்சிரா அப்படின்ற ஊருக்கு போகிற ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காரு. அந்த பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஒரு மளிகை கடையில் அவருக்கு தேவையான சில சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி சில பொடியெல்லாம் அங்கே வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு ஜீப்பில் ஏறுறாரு. ஜீப்பும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. ஒரு மலை மேலே அந்த ஜீப்பு ஏறி ரொம்பவுமே கஷ்டமான இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அங்கேயும் நம்ம ஹீரோ இறங்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு, நாளைக்கு வரப்போ நான் தண்ணி கொண்டு வரேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே உச்சியில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம ஹீரோ வேலை பார்க்குறாரு. 3 நாளைக்கு ஒரு தடவை அவரோட டியூட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி வந்து அவரோட டியூட்டி தான். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்திருக்காரு. மறுபடியும் நம்ம ஹீரோ இன்னும் அந்த மலை மேலே நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு இடக்க நம்ம ஹீரோ அவரோட காலை கழுவிட்டு இருக்கப்போ அங்கே அந்த ரத்த கரையை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பதறி போய் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கப்போ அங்கிட்டிருந்து இன்னொருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி அங்கே டியூட்டி பார்த்தவர். அவரோட டியூட்டியை பார்க்க தான் நம்ம ஹீரோ இப்போ போயிட்டு இருக்காரு. அவர் வர்றப்பே புலம்பிகிட்டே வர்றாரு, அங்கே இருக்கவே என்னை ஒழுங்காக சாப்பிடக்கூட விடலை சார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோ சைவ சாப்பாடு சாப்பிட்றவர், இவர் அசைவம் போல், அதனால் ஒத்தே வரல சார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டியூட்டி மாற்ற நீங்கள் வந்துட்டீங்க, அவனுக்கு டியூட்டி மாத்திரமே இன்னமும் வரல, அதனாலவே அவன் கடுப்பில் இருக்கியா சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மலை மேலே இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா 2-3 நாயெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோவோட காலை சுற்றி சுற்றி வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு அவரோட ரெகுலரான டியூட்டிஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கன்னெல்லாம் எடுத்து லோட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே இருக்கவரை வந்து சைவம் தானே சாப்பிடுவார். அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரே வந்து சாம்பார் ரெடி பண்ணி நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு இல்லை சார் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க நாய்க்கு போய் அந்த சாப்பாடை கொட்டிட்டு நம்ம ஹீரோ தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறப்ப அங்கே தான் சவுண்ட் கேட்குற மாதிரி தெரியுது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த இன்னொருத்தவர் அங்கே இருக்க புல்லெல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே ஒரு அம்மா 2 பையன் அங்கே வர்றாங்க. நம்ம ஹீரோ பார்த்த உடனே இங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட்க்கு அலோடு கிடையாது, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் டியூட்டி பார்த்தாரு, அதான் பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதனாலேயே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் சுற்றி பார்க்க வந்து அலோவ் பண்ணுறாரு. அந்த டைம் பார்த்தா கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, இடியெல்லாம் இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மாவையும் பையனையும் வாங்க வாங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்னோட தம்பி வந்து சாவி வந்து எடுக்கிறதுக்கு வந்து காருக்கு போயிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் இல்லை இடி விழுகிற டைம் ஆகிடுச்சு, நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் நான் ஃபோன் பண்ணுறேன் சார்னு சொன்னாலும் இடி விழுகிறப்போ ஃபோன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுறாரு. அவங்க போகணும்னு முயற்சி பண்ணாலும் நம்ம ஹீரோ அவங்கள போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறாரு. அங்கே மழையெல்லாம் பெய்யுது, ஒரு பெரிய ஒரு இடி சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆன பிறகு வெளியே வந்து பார்த்தா அந்த பையன் வந்து இடி விழுந்து இறந்தே போயிடறான். அவங்க அம்மா பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ விடலை. ஏன்னா அந்த அம்மா பார்த்தா ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான பிறகு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. இன்ஃபார்ம் பண்ணோடனே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த பையனையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ஏழகன மனசுக்காரு, ரொம்பவுமே அமைதியாக இருப்பார். இந்த மாதிரி வந்து பாவம் பார்க்குற ஒருத்தராக தான் நம்ம ஹீரோ இருக்கார். அன்னைக்கு நைட்டு அந்த கூட இருக்கவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, என்ன சார் நாளைக்கும் ஒரு வராட்டி என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கூட இருக்கவர் சொல்லிடுறாரு, நாளைக்கு அவர் டியூட்டி மாற்றுறவர் வந்தாலும் வராட்டி நான் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அதே மாதிரியே சொன்ன மாதிரியே அவரோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து அவர் கிளம்ப போகிறாரு. கிளம்ப போகிறப்ப மேலேருந்து சொல்கிறாரு, சார் இங்கே ஒரு ஆண்டனா சாஞ்சு கிடக்கு, அவர் வந்தால் எடுத்து வைக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்றவருக்கும் ஒரு வேலையை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் அந்த வர வேண்டியவர் வந்துடுறாரு. வந்த உடனே அங்கே ஒரு இடக்க வந்து டவர் கிடைக்கும். அங்கேருந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து வரப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ தான் அவர் போயிட்டார்ல சரின்னு சொல்லிட்டு அந்த சமையலை வந்து பார்த்துட்டு இருக்காரு. சமைச்சும் வச்சுறாரு. அப்போ அவர் உள்ளே வராரு. என்ன சார் ஒரே ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறப்ப அவருக்கு நிச்சயம் ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டி ரொம்பவுமே நல்லா ஜாலியாக இருக்கார். சரி சாப்பிட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும் தான் அந்த நான்வெஜ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது
சார், நீங்கள் சாப்பிடலையா சார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான், அப்புறந்தே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் வாந்தி எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன சார் அப்படின்னு கேட்டேனே, ஆமாம் சார் அதையே நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சார், அந்த பையனோட நரம்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இடி இடித்த பையன் எப்படி இறந்து போயிருப்பான் அதெல்லாம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே அவர் விடுங்க சார், நான் வேணால் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ சரி நீங்களே சார் மொத்தத்தையும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூட இருக்கிற சொல்லிட்டு போனால அந்த ஆண்டனாவை சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கூட இருக்கிற அந்த ஆண்டனாவை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட இருக்கிற சொல்கிறாரு, நேற்று அந்த இடியில் அந்த நாய்க்கும் அது ஆயிருக்கும் கூட சார் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கோட ஹீரோவோட காலை ஒரு நாய் சுற்றிட்டே வரும்ல, அதோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏதோ சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிவிட்டு அதை ஒரு குழியையும் தொண்டி புதைச்சி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட இருக்கிற என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எல்லை வரைய போலீஸ் தான் உள்ளே போகணும், பப்ளிக் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை அங்கிட்ட எடுத்து தூக்கி போகிறாரு. ஏன் தூக்கி போகிறாரு தெரியல. அங்கே வந்து ஒரு லவர்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அவங்க சாப்பிட போயிட்டுருக்காங்க. அப்போ இவர் எப்பயும் போல் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த கூட இருக்கிற சொல்கிறாரு, இந்தாங்க சார் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை சார் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நிச்சயதார்த்தான பொண்ணோட அவர் அந்த மலை மேலே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, பைனாக்குலர் எடுத்து வந்து எதுவோ பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இவன் என்னத்தடா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு லவர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. அதை தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. உடனே நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விடுறாங்க. அந்த கூட இருக்கிற சொல்லாரு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயே நம்மளுக்கு அவரோட கேரக்டர் நல்லாவே புரியுது, அவன் சரியான ஒரு கிரிமினல் போல். அப்புறம் பார்த்தா அந்த மலை மேலே ஒரு போலீஸ் ஜீப் வரதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இவங்கள தான் பார்க்க வந்துட்டு இருக்காங்க போல். உடனே வந்து இவங்களோட மேலதிகாரி வராங்க சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ சேவ் பண்ணுறாரு, அவங்களோட யூனிஃபார்முக்கு மாறுறாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்காண்டி ஜூஸ்லாம் போட்டுட்டு எடுத்து வந்து கொடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து வேகமாக ஒரு ஃபோன் கால் வந்தோன்னே கிளம்பிடுறாரு. என்னன்னு நம்ம ஹீரோக்கு புரியலை. சரி ஏதோ வேலை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. மறுபடியும் அவங்க உள்ளே போயிட்டு எப்பயும் போல் ஏதோ வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே இருக்க வாக்கி டாக்கி சவுண்டு உங்களுக்கு எல்லாமே கேட்கும். அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு கை வந்து தனியாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி இவங்க இதனால தான் அந்த போலீஸ் வந்து வேகமாக போனாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை, கீழே இருக்கவங்க தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து வர்றாரு. அங்கே வந்து ஃபாரின் கிறிஸ்டியன்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் அவன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு கை தான் சார் கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு பொண்ணோட கையாக இருக்கலாம், ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணோட கைரேகை கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைரேகை எல்லாமே பிச்சு போட்டிருக்காங்க சார், அதனால் எதுவுமே கிடைக்கல. இனி வேறு எதாவது கிடைச்சா தான் சார் மித்த டீட்டெயிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, கூட இருக்கவங்கள வேகமாக அந்த கேஸை வந்து முடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மலை மேலே தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அந்த கூட இருக்கிற இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அந்த வாக்கி டாக்கியில் இன்னொரு நியூஸ் வருது. அந்த உடம்போட வகுறு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது குடலெல்லாம் வெளியே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற சொல்கிறாரு, என்ன சார் இவங்க சாப்பிட விட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாப்பாடு எடுத்து வெளியே கொட்ட போகிறாரு. அப்போ பார்த்தா அங்கே இருக்க நாய் வந்து ஏதோ குழி தோண்டிட்டு இருக்கு. என்ன இது குழி தோண்டிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அங்கே ஒரு வெட்டப்பட்ட கையை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பொதுமக்கள் நடமாடுற ஒரு சாதாரண இடம், இதுவோ போலீஸ் மட்டுமே வர்ற இடம். அப்போ ஏதோ ஒரு போலீஸ்கார் தான் பண்ணியிருக்காரு போல். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் நம்மளே கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கப்போ பின்னாடி ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் கண் எடுத்து அவர் தலையில் வைக்கிறது இவர் நிழலில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழியை வந்து மூடிட்டு இந்த மாதிரி இந்த நாய்க்கு வேறு வேலையே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காத மாதிரி அவர் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் சரி அவன் பார்க்கல போல அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இவன் பார்த்துருப்பான் போல அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது. இது நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்கார் போல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு சீனில் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவர் வந்த உடனே நம்ம ஹீரோ கூட இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி தெம்பாக இருக்குது. சரி நம்ம மட்டும் இந்த கொலகாரன்ட்ட மாட்டிக்கல, இன்னொருத்தர் இருக்கார். அவர் போகிறவங்கள ஏதாவது யோசிச்சு இவனை நம்ம எப்படியாவது வந்து ஏதாவது போலீஸ்கிட்ட சொல்லிடணும், இல்லை நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே எனக்கு கொஞ்சம் வகுறு கலக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு வெளியே இருந்து தட்டுற சவுண்டு கேட்குது. அவர் பயந்து போய் மெதுவாக தொடர்ந்தா நம்ம ஹீரோ தான். என்ன தண்ணி கொண்டு வராமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறாரு. இவர் பயத்தில் தண்ணியை கூட உள்ளே கொண்டு வராமல் வந்துட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உள்ளே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து
வந்து பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்ருக்காரு. அந்த தண்ணி கொண்டு வந்தவரோ போயிட்டாரு. இப்படி ஒரு தனியாக வந்துட்டு மாட்டிக்கிட்டோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபோனை பார்த்தா அந்த ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு சார்ஜ் போடுவோன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. நம்ம ஹீரோ சார் வாங்க விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ மறுபடி கையில் கண்ணை எடுத்துகிட்டு வாங்க சார் விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் பயந்து போய் வேறு வழி இல்லாமல் இந்த வரே சார் விளாட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் விளாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து வாக்கி டாக்கில் அடுத்தடுத்து நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடக்க தனித்தனியாக வெட்டப்பட்ட பாவம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அது வர வர இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படி தனியாக அந்த கொலகாரன்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. எப்படிலாம் அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போனோடனே சார் நான் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அந்த ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோ அந்த ஃபோன் இருந்த இடத்தவே பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடக்க வந்துடுறாரு. என்னோட ஃபோனில் கொஞ்சம் டவர் கிடைக்கல, உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி இருந்த ஃபோனையும் அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு சரி போய் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நினச்சா அந்த ஃபோனில் இருக்க சிம் எடுத்து கீழே வந்து உரசி மறுபடியும் மாட்டி வச்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு என்ன சார் ஒரு டவருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அவரும் போய் ஏதோ ஃபோனுக்குள்ளே நோண்டி பார்க்குறாரு. ஒன்றுமே சரி ஆகலை. இருந்த ஒரு வழியும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அங்கே கட் பண்ணால் கீழே போலீஸை தான் காட்டுறாங்க. இந்த கேஸில் வந்து ஒரு 15 இடக்க இந்த மாதிரி தனித்தனியாக பாங்கள் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு வந்து கோட்டூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்றதையும் வந்து இவங்க கெஸ் பண்ணி நல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கேஸும் அடுத்த ஒரு நிலைக்கு வந்து போயிடுது. அங்கே கட் பண்ணால் மேலே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து டீ போட்டுட்ருக்காரு. அங்கே கூட இருக்கவர் அங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா வெளியே ஒரு ஃபேமிலி வந்திருக்க மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. சரி இந்த ஃபேமிலி கிட்ட இவனை போக விட்டா எதுவும் சொல்லிடுவானு நினச்சி நம்ம ஹீரோவையும் அவரோட ஃபோனை சார்ஜும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த ஃபேமிலி கிட்ட போகிறாரு. அவங்க கிட்ட போயிட்டு இங்கெல்லாம் வந்து பப்ளிக்லாம் வரக்கூடாது, இறங்கி கீழே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அந்த உள்ள புக்கு படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அவரோட ஃபோனை உடச்சி வச்சிருக்காரு. காலு எதுவுமே போக மாட்டேங்குது. ஐயோ இன்னி என்ன பண்ணுறது, எப்படி நம்ம கீழே இருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்கி டாக்கி வந்து இருக்குது. அதில் வந்து பேசி பார்க்குறாரு. ஆனால் இங்கே இருக்க இன்னொரு வாக்கி டாக்கியை நம்ம ஹீரோ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது நம்ம ஹீரோ வந்து கேட்டுறாரு. இவர் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க கொலைக்காரன் இங்கே தான் சார் இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதையும் நம்ம ஹீரோ கேட்டுறாரு. கேட்ட உடனே நம்ம ஹீரோ அப்பா இவன் நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கானா, நம்ம தான் கொலைகாரன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த வரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த இடக்க வர்றாரு. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணி வச்சுறாருனா அங்கே வாக்கி டாக்கியெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுறாரு. வாக்கி டாக்கி எல்லாம் கேட்காம போயிடுச்சுன்னா அப்போயாவது போலீஸ் மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. உள்ளே வந்து நம்ம ஹீரோ பார்த்த உடனே கொஞ்சம் டைம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த வாக்கி டாக்கி சிஸ்டம் எல்லாம் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதை நீ தான் ஆஃப் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆன் பண்ணி விட்டுறாரு. கீழே பார்த்தா அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த மலை மேலே வந்துட்டு இருக்காங்க. வாக்கி டாக்கி வேலை செய்ய மாட்டேன்ற காரணத்துக்காண்டி தான். சரி மறுபடியும் வேலை செஞ்சிருச்சு, அவங்க கீழே போயிடுவாங்கன்னு பார்த்தா சரி வந்துட்டோம் வாங்க சார் மேலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் மேலே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா மேலே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்காரு. அந்த கூட இருக்கவரை காணோம். ஹீரோ வந்து நான் வந்திருக்கவங்களுக்குலாம் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்டு இருக்காரு. அப்போ 2-3 போலீஸ் அந்த சைடு போகிறாங்க. நம்ம ஹீரோ அங்கிட்டு போகாதீங்க சார் மழை பெய்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ இன்னொருத்தவரும் நான் அந்த யூரின் போயிட்டு வரேன் சார் அங்கிட்டு சொல்லிட்டு அங்கிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோ இல்லை இங்கிட்டு வேணாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கூட இருந்தவரை அடித்து அங்கே தான் கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே உட்காந்துருக்க போலீஸ்க்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஃபோன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது ஒரு நல்ல அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வேகமாக வாங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா அந்த சுதிப்புன்றவரை கட்டெல்லாம் கட்டி விடுறாரு. அப்போ 2 பேத்துக்கும் சண்டையாவது 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கையில் கண் விடல. அதனால் வந்து கன் பாயிண்டில் வர வச்சு உள்ளே கூட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் கீழே இருக்க போலீஸை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நம்ம ஹீரோவோட ஒய்ஃபோட இதுதான் அங்கங்கே கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபவே கொண்டுட்டாரா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃப் கையில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு சார், அதனால் அவர் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் மறுபடியும் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவரை பிடிச்சி கெட்டி போட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காரு. நம்ம ஹீரோட்டவர் நான் என்ன சார் பண்ணேன், என்ன எதுக்கு சார் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பாகங்கள்லாம் எல்லா இடக்கையும் கிடந்துச்சுல சார், இது யாரோடது, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறப்ப தான் நம்ம ஹீரோ ஒரு
உண்மையை சொல்ல வராரு. அது வேறு யாரோடதும் கிடையாது, என்னோட ஒய்ஃபோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களா சார் உங்களோட ஒய்ஃப் வந்து கொண்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, நான் ஒன்றும் என் ஒய்ஃபை கொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கொல்லலையா, அப்புறம் யார் கொண்டா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறப்ப நம்ம ஹீரோ அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை இல்லை. அதனால் அவங்க ஒய்ஃப் வந்து வேறு ஒருத்தரோட அஃபேரில் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் சரி நம்ம ஒய்ஃப் அது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையுமே கண்டுக்காமல் நம்ம ஒய்ஃபோட இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி லைஃப்பை மூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம வாட்டுக்கு விட்டுட்டோமே, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட டைரியை பார்க்குறப்ப தான் ஒரு உண்மை தெரியுது. அந்த அஃபேரில் இருந்தவரால் இவங்க ஒரு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அது நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ இவ்வளோனா அமைதியாக இருந்த மொத்த கோபத்தையுமே அவங்க ஒய்ஃப் மேலே தான் காட்டுறாரு. அவங்களோட ஒய்ஃபை துண்டு துண்டாக வெட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போது அந்த கூட இருக்கவர் கேட்குறாரு, சரி சார் உங்கள் ஒய்ஃபை கொண்டுட்டீங்க, ஆனால் உங்களோட ஒய்ஃப் வயிற்றில் ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல, அதை என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு வியர்டான விஷயத்த நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறாரு. என்னென்னா, அந்த குழந்தைய யார் என் ஒய்ஃப் இப்படி பண்ணானோ அவனுக்கு தான் நான் இவனெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்மளுக்கே ஒன்று புரியுது. கூட இருந்தவர் தான் அவங்க ஒய்ஃபோட அஃபேராகவே இருந்திருக்காரு. இவர் டெய்லி அவருக்கு சூப்பராக ஒரு நான்வெஜ் சமைச்சு கொடுத்தாருல, வர்றப்ப கறி மசாலாலாம் வாங்கிட்டு வந்தார்ல, அது எல்லாமே அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. அவருக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அவரை கன் பாயிண்டில் வச்சுட்டு ஒன்றா தாண்டா கொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணால் கீழே இருக்க போலீஸை தான் காட்டுறாங்க. அவங்களுமே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபோனில் நம்ம ஹீரோ கூட இருக்கோட நம்பர்லாம் இருக்கிறத பார்த்துட்டாங்க. அவரோட தான் அவங்க ஒய்ஃப் வந்து அஃபேராக இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரிஞ்சிருது. சரி அவனை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே அந்த போலீஸ் டீமே வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் மேலே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியை அவனை என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருக்காருன்னா, அங்கே ஒரு இடி விழுகிற இடத்துல அவனை கட்டி போட்டுறாரு. அங்கே மழையும் பெஞ்சிட்ருக்கு, இடியும் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். உடனே நம்ம ஹீரோ கூட இருந்த ஒருத்தருக்கே உனக்கு எப்படா இப்படி பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாரு. அவர் போய் கொஞ்ச நேரத்தில் இடியும் இடிச்சிருது. அங்கே போலீஸ் ஜீப்பும் வருது. நம்ம ஹீரோ விழுந்து எந்திரிச்சுக்கிட்டு அழுதுட்டு அந்த போலீஸ் ஜீப்கிட்ட ஓடி வராரு. வந்தவர் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த மாதிரி என் கூட இருந்தவருக்கு இடி இடிச்சு இறந்து போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுகிறாரு. வந்திருக்க போலீஸ்காரோ இவ்வளோ பாவமாக இருக்காரே, அவன் ஒய்ஃப்க்கு இப்படி ஆயிடுச்சு, பண்ணது இவன் தான் தெரியாமையும் கூட இருந்தவர் இல்லைன்றதுக்காண்டி எவ்வளோ அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஆகுது. எல்லாருமே வந்துடுறாங்க. அவரும் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிடுறாரு. போகையில் பின்னாடி பார்க்குறாரு, அவரோட சட்டை வந்து கிழிஞ்சிருக்கு. அதே சட்டை துண்டு வந்து அவன் இருந்த இடக்கையும் சில துண்டு கிடைக்கிது. அவருக்கு புரியுது நம்ம ஹீரோ தான் ஏதோ பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து போக இவரும் பின்னாடியே நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ கூப்பிடக்கூட இல்லை. நம்ம ஹீரோ போயிடுறாரு. அந்த எங்கேயுமே ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு அவர் மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸு இடி விழுந்து தான் சார் இதாகிடுச்சு, நம்ம பிடிக்க வந்த அக்யூஸ்டே இறந்து போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஏன் இந்த போலீஸ்கார் சொல்லணும்னா அவரோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்த்துருப்பாரு. அதனால தான் அந்த போலீஸ்காரை விட்டுருக்காரு. இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.